அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை அலுவலகமாகிய கேப்டன் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம தலைவருக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை நம்ம செலுத்தியிருக்கோம். ஓராண்டு காலம் தலைவர் மறைந்து நம்மை விட்டு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி ஆகக்கூடாதா அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் நினைக்க சொல்லுது. இதே தலைமை அலுவலகத்தில் போன ஆண்டு கேப்டன் அவர்களை இங்கே நம்ம அஞ்சலிக்காக வைத்த போது லட்சக்கணக்கான தமிழக மக்கள் ஒன்றாக திரண்டு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த நாளை இப்போ நான் நினைவு கூறுகிறேன். கேப்டன் அவர்களை தன் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் கேப்டனுடைய முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலியான இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முறைப்படி காவல்துறையை அணுகி இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம். அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள், பார்த்தசாரதி அவர்கள், நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று பலமுறை அணுகி அனுமதி கேட்டாங்க. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு அமைதியான முறையில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தேமுதிக. அதனால சட்டம் ஒழுங்கை மீறி என்றைக்கும் நாங்கள் செயல்பட மாட்டோம். ஏன்னா கேப்டன் எங்களை அப்படிதான் ராணுவ கட்டுப்பாட்டோட எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இனி வருங்காலங்களும் அப்படித்தான் இந்த கழகம் இயங்கும். எனவே அமைதி பேரணியாக நாங்கள் சட்டம் ஒழுங்குக்கு எந்த ஒரு சீர்கேடு இல்லாம இன்னைக்கு தலைவருடைய நினைவாஞ்சலியை அமைதியான முறையில் அகிம்சை முறையிலே நாம செய்திருக்கிறோம். அதற்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இன்னைக்கு அனைத்து கட்சிக்கும் நாம அழைப்பு விடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தலைவர் மறைந்த அன்னைக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களும், அனைத்து ஜாதியினர், அனைத்து மதத்தினரும், ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி கேப்டனுடைய நினைவாஞ்சலி இதே இடத்துல நடத்தினாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 3 முறை கேப்டனுடைய நினைவாஞ்சலியில கலந்துகிட்டார். உதயாநிதி கலந்துகிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் 2 பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்து இறுதி மரியாதை இதே இடத்துல நம்ம செஞ்சோம். அதனால எந்த பாகுபாடு இல்லாமல் கேப்டனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நாங்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கட்சிகளுக்கும் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு எல்லாருமே கேப்டனுடைய நினைவாஞ்சலியில அதுவும் முதல் நினைவாஞ்சலி குரு பூஜையாக இன்னைக்கு நம்ம இன்னைக்கு கேப்டனுக்கு செய்திருக்கோம். அதுக்கு கலந்துக்கணும் நம்ம அழைத்தோம். அதுல வந்தவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.